தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நேற்று நடந்த டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகேன்ஸ்டான மேட்ச்சில் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் 7 விக்கெட் டிஃபரன்ஸில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நாம் இப்படி சொல்லும் பொழுது ஈஸி வின் அப்படின்னு நினச்சாலும் 2 balls to spare அப்படின்னு இருக்கும்பொழுது தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதாவது 19.4 ஓவர்ஸில் தாங்க நம்ம ஜெயிச்சோம். நேற்று டெல்லி கேபிட்டல்ஸ் அடித்த 147 ரன்ஸை விக்கெட் இருந்தும் கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் வின் பண்ணியிருக்கிறாங்க நம்ம சிஎஸ்கே. ரெய்னா இருந்த வரைக்கும் ஸ்கோர் என்ன தான் கிடுகிடுன்னு வளர்ந்தாலும் அவருக்கு அப்புறமா பேட்டிங் பண்ண வந்தால் நம்ம தலை தோனி ஒரு முடிவில் தான் வந்தார் போல். ஸ்ட்ரெயிட்டாக நான் ஸ்ட்ரைக்கரில் இருந்த கேதார் ஜாதவ் கிட்ட போய் மச்சி மேட்சை கடைசி ஒரு வரைக்கும் நம்ம வின் பண்ணுறோம், அதுக்கப்புறமா நீ பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் எடுத்துக்கோ அப்படின்லாம் சொன்னாரோ என்னவோ தெரில. 2 பேரும் டெஸ்ட் மேட்ச் கணக்காக விளையாண்டாங்க இந்த மேட்சை. டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஷிகர் தவான் இந்த மேட்ச்லையும் ஸ்கோர்ட ஹாஃப் செஞ்சுரி. அன்டில் 15th ஓவர் அவங்க நல்ல பொசிஷனில் தாங்க இருந்தாங்க. பட் டேர்னிங் பாயிண்ட் ரிஷப் பந்தோட விக்கெட் தான். செம்ம சூப்பர் கூலாக விளையாடினாங்க. ஐயோ தோற்றுருவோமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் கெத்து லைன்ஸ் இல்லை. அடுத்தடுத்து குவிக்காக 2 விக்கெட் விட ரன் ஸ்கோரிங் மொமெண்டம் டெல்லி கேபிட்டல்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. பிராவோட பவுலிங் பர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவல். டெல்லி கேபிட்டல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4-5 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. அக்சர் பட்டேல், காலிங் இங்கிராம், ஷிகர் தவன் அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வண்ணமயமாக இருக்குது. அது அவங்களுக்கு அட்வான்டேஜாக டிஸ்அட்வான்டேஜான்னு தெரில, ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. நேத்திய மேட்ச்சில் டெல்லி கேபிட்டல்ஸ் அண்ட் இந்தியன் பிளேயருமான நம்ம அமித் மிஸ்ரா இருக்கிறனால அவர் 150 விக்கெட்ஸ் இன் ஐபிஎல் அந்த அச்சீவ்மெண்ட்டை அச்சீவ் பண்ணியிருக்கிறாரு. மோஸ்ட் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் காலமில் இவர் ஆல்ரெடி செகண்ட் பிளேஸில் இருக்கிறாரு. மலிங்கா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறாரு. பட் ஒன்லி 4 விக்கெட்ஸ் தான் டிஃப்ரென்ஸ். இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விசில் போட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணோம் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் எங்கள் கூட பதிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த மேன் கேடிங் அதை பற்றியும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.